என் அப்பனே கணேசா, கஜாரணம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூபலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர் பௌதுமே சதா. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. வசுதே வசுதம் தேவம் கம்சசானுரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஹரே ராம 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 ஹர ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹர ஹரே. இன்றைக்கி நான் நாராயணியம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். முதல்ல நாராயணியம் எப்படி வந்தது, அதை யார் இதில் எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவா லோகத்தில் யாருமே இல்லை. இருந்தாலும் அதையும் சொல்லிவிட்டு இன்றைக்கி 2 ஸ்லோகம் சொல்கிறேன். அதுக்கப்புறமா அடுத்த வாரம் மற்றதை கண்டினியூ பண்ணுறேன். ஒரு தசகமாக கண்டினியூ பண்ணுறேன். நாராயணியம் ஸ்ரீ பாகவதத்தை அடிப்படையாக கொண்டது. ஸ்ரீ நாராயணியத்தை கேரள தேசத்தில் ஸ்ரீ நாராயண பட்டத்திரி எழுதினர். அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வாத நோயால் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் குருவாயூர் வந்து சேர்ந்தார். கோவிலே கதி, கண்ணனே அடைக்கலம், உருகி உருகி பாடினர். கண்ணனை விட்டால் வேறு யாருமே இல்லை அவருக்கு, கண்ணன் தான் அடைக்கலாம்னு சொல்லிட்டுன்னு அப்படியே அடைக்கலம் ஆயிட்டார் கண்ணனோடையே. அவர் உடம்பு அப்படியும் சரியாகலை. ஒரு நாளைக்கு குருவாயூரப்பா எனக்கு மன்னிப்பே கிடையாதா அப்படின்னு சொல்லிகிட்டே தூங்கி போயிட்டார். கடவுளை ஸ்ரீகிருஷ்ணன் வந்தார். நாராயணா, உன் வியாதிக்கு மருந்து துஞ்சித்து எழுத்தச்சன்ட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டார். கிருஷ்ண லீலையை யார் அறிவா? எந்த பகவானோட லீலையும் யாராலையும் அறிய முடியாது. அதுவும் கிருஷ்ண லீலை கேட்கவே வேண்டாம். அவரோட கூட ஒருத்தர் இருந்தார், ராமன்னு சொல்லிட்டுன்னு அவர் ஹெல்ப்புக்காக இருந்தார், அவர் உதவிக்கு. அவர் உடனே ராமகிட்டக்க என்னோட வியாதிக்கு என்ன மருந்துன்னு துச்சத்து எழுத்தச்சன்கிட்ட போய் கேள் அப்படின்னு பகவான் சொல்லிட்டார். நீ என்ன பண்ணுற, அங்கே போய் கேட்டு அவகிட்ட உடனே கேட்டுட்டு வா அப்படிங்கிறார். அவன் என்ன பண்ணுறான், இவர் ராமன் என்ன பண்ணுறார், அவங்கிட்ட போகிறார். தேடி கண்டுபிடிச்சி அவன் அப்போ தான் மீன் பிடிச்சின்னு இருக்கான். அவங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கேட்டார். அவன் என்ன சொல்லிட்டான், அவரை நாளையிலேருந்து மீனை தொட்டுண்டு பாட சொல்லு அப்படின்னு சொல்கிறான். இவருக்கு தூக்கி வாரி போட்டுது. அவர் சாப்பாடு முதற்கொண்டு நம்ம பண்ணுற சாப்பாட்டை சாப்பிட மாட்டார். நாராயண பட்டத்திரி பகவானோட பிரசாதத்தை தான் சாப்பிடுவார். அப்படிப்பட்டவரை மீனை தொட்டுண்டு பாட சொல்லுன்னு சொல்கிறானே, நான் போய் இதை எப்படி அவர்கிட்ட சொல்கிறது அப்படின்னு இவருக்கு ஒரே கவலை. வந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்ட உடனே இவர் தயங்கி உங்களை மீனை தொட்டுண்டு பாட சொல்லுன்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடனே அவர் சொல்கிறார், அதாவது மீன்னாக்க என்ன, மச்சாவதாரத்தில் தொடங்கி 10 அவதாரங்களையும் பாட சொல்லியிருக்கார். அதுதான் அதோட அர்த்தம் அப்படின்னார். மறுநாள் காலம்பரை ஆச்சு. குளித்தார். குருவாயூரப்பனை மனமுருக வேண்டின்றார். மச்சாவதாரத்திலேருந்து பாடத் தொடங்கினார். எப்படி பாடினார், அன்பு சொட்ட சொட்ட தினம் ஒரு தசகம் வீதம் தொடங்கிட்டார் பாடுறதுக்கு. மொத்தம் 1034 ஸ்லோகம், 10 பாடல் கொண்டது ஒரு தசகம். ஒவ்வொரு சோஸ்திரத்துக்கும் நீ அப்படி செஞ்சியா, அப்படி நடக்குமா அப்படின்னு பட்டத்திரி கேட்க குருவாயூரப்பனான கண்ணன் ஆம் அப்படின்னு சொல்லி தலையை அசைப்பாராம். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் தலையை அசைச்சாராம். முதல் ஸ்லோகத்திலேயே இவர் எப்படி வர்ணிக்கிறார், தத்தாவத் பாதி சாட்சாத் குருபவன குரேஹந்த பாக்கியம் ஜனானாம் அப்படின்னு என்ன அர்த்தமா, வேத பொருளே இங்கு வந்து காட்சி அளிக்கிறார். இது நம்ம படின பெரும் பாக்கியம், மக்கள்லாம் படின பெரிய பாக்கியம், நமக்கு அவரோட பேருக்கு அவரை பார்த்துன்னு இருக்கிற பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு அதோட அர்த்தம். அது இந்த அதிசயத்தை அங்கே வாழ்ந்துவா எல்லோருமே பார்த்தா. ஸ்லோகம் சொல்கிறதுனால அவரோட வியாதி வேதனை தெரியாமல் நோயும் குணமாயிடுத்து. நாராயணியத்தோட புகழை பாடின நூல் அப்படிங்கிறதுனால நாராயண நம்பூதிரி
பாடினதுனாலையும் அந்த மகா காவியத்துக்கு நாராயண்யம் அப்படின்னு பேர். குரு பகவானும் வாயு பகவானும் சேர்ந்து பிரதிஷ்டை செஞ்சதுனால இந்த இடத்துக்கு குருவாயூர் அப்படின்னு பேர் வந்தது. இப்போ அடுத்தது ஜஸ்ட் 2 ஸ்லோகம் பார்க்கலாம். அடுத்த வாரம் அடுத்த சனிக்கிழமையிலேருந்து இந்த தசகத்தை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஒரு தசகமாக கம்ப்ளீட் பண்ணுறேன். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுமபிதம் காலதேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசகஸ்திரேர நிர்பாஷ்யமானாம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருருபுருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத்பாதி சாக்ஷாத் குருபவனபுரே அந்த பாக்கியம் ஜனானாம். இப்போ புக்கில் என்ன கொடுத்துருக்காளோ அந்த மீனிங்கை சொல்கிறேன். பரிபூர்ணமான ஆனந்தமும் ஞானமுமே சுரூபமாக உடையதும் உண்மையானதும் உமையற்றதும் காலம் தேசம் இவற்றின் எல்லைகளை கடந்தும் என்றும் விடுபட்டதும் ஆயிரக்கணக்கான உபனிஷங்களால் கொண்டாடப்படுவதும் அறிவதற்கரியதும் கண்டபோதே பரம புருஷார்த்தமான மோட்ச சுரூபமாவதும் பரபிரம்மே குருவாயூரில் கண்ணெதிரில் இருக்கார். இதுவன்றவோ மக்களின் பெரும் பேரு. அறியவென்னா பரபிரம்மே குருவாயூரில் ஸ்ரீ குருவாயூரப்பனாக காட்சி கொடுத்துருக்கார். ஏவம் துர்லப்ய வஸ்துன்யபி சுலபதயா ஹஸ்தலப்தே யதன்யத் தன்வா வாசாதியா வா பஜதி பத ஜனக சூத்ரதைவ ஸ்புடேயம் ஏதேதாவத்யம் துஸ்திரதரமானச விஸ்வபீடாபஹத்யை நிஸ்மேஷாத்மானமேனம் குருபவனபுரதீசமே வாஸ்ரயாமஹ. அப்படின்னாக்க கிடைக்கிறதுக்கே ரொம்ப அரிது. ஸ்ரீ பகவான் எந்தவித முயற்சியுமின்றி கைக்கு நமக்கு கிடச்சிருக்கார். மக்கள் பகவானை கிருஷ்ணனை மட்டும் விட்டுட்டோம் மற்ற எதையோ நினச்சின்னு இருக்கோம். அதெல்லாம் தேவையே இல்லை. கிருஷ்ணனை மட்டும் நினச்சாலே போகிறோம். அவகிட்ட சரணாதி அடைஞ்சாலே போகிறோம். கிருஷ்ணன்கிட்ட சரணாகதி அடைச்சிட்டாக்க வேறு எதுவுமே நமக்கு வேண்டாம். எல்லாம் நமக்கு கைகூடும். அடுத்தது 3வது இதுலேருந்து அடுத்த வாரம் சொல்கிறேன் நான்.